ஹாய் கைஸ், இந்த வீடியோ ஒரு ப்ராடக்டை பற்றின வீடியோ கிடையாது. இது என்னோட வீடியோவை பார்த்த ஒரு வியூவருக்கும் வீடியோ போட்ட எனக்கும் இடையில இருக்க ஒரு வாக்குவாதம்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபேனோட வீடியோ நம்ம ஓயூடி கிளாசிக்கோட வீடியோ வந்து ஒரு 2 நாள் முன்னாடி போட்டிருந்தோம். இதோட ப்ரைஸ் 1740 ரூபா சொல்லியிருந்தோம். அதை இன்ஸ்டாகிராமில் பார்த்த ஒரு வியூவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது தப்பு இல்லை. ஆனால் என்னோட ப்ராடக்டை வாங்காமல் என் ப்ராடக்டை பற்றி பேசுனது தப்பு. இந்த வீடியோ நான் போட்டது அவருக்காண்டி தான். இதில் உங்களுக்காண்டியும் ஒன்று இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபேனோட எம்ஆர்பி கிட்டத்தட்ட 3000 ரூபாய், அதாவது 2999 ரூபா. அதுக்குள்ளே நான் அதை எவ்வளோ வேணால் வச்சு வைக்கலாம். 2999 ரூபா கூட வச்சு வைக்கலாம். ஆனால் நான் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த ஃபேனை சேல் பண்ணால் என்னோட ப்ராஃபிட் வந்து வெப்சைட் ஃபீ, டெலிவரி சார்ஜ் எல்லாம் போக ஒரு 50 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் கிடைக்கும். நம்ப மாட்டீங்க, ஏன்டா இவ்வளோ கம்மியாக வச்சு விற்றுக்கிட்டு இருக்கான்னு. அதுக்கான பதிலாக நான் அப்புறம் சொல்கிறேன். என்னோட ப்ரைஸோட கம்மியாக யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்களோட கான்டாக்டை எனக்கு கொடுங்க. ஆனால் இந்த பாக்ஸ் இருக்கக்கூடாது. இதுக்குள்ளே இருக்க ஃபேனு நான் கொடுக்குற ஃபேன் மாதிரியே இருக்கணும் அவங்களோடது. ஏன்னா இப்போ டூப்ளிகேட்ஸ் நிறையா வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி அப்படிலாம் நிறையா இருக்குது. ஃபேன்லாம் பார்க்குறது கொண்டே தான் இருக்கும். உள்ள பேட்டரி ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த பேட்டரியை பற்றி ஒரு இஷ்யூ வந்துச்சு. பேட்டரியில் லித்தியம் பேட்டரிலாம் உள்ள 8 பேட்டரி இருக்கும், 10 பேட்டரி இருக்குன்னு போடுவானுங்க. ஆனால் 2 பேட்டரி தான் இருக்கும். அப்புறம் களிமண்ணை அதை வச்சு போட்டுருந்தாங்க, நியூஸ்லாம் கூட இருந்துச்சு. அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த ஃபேனோட காயில் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர். நீங்கள் எனக்கு கொடுக்குற கான்டாக்ட் பர்சனோட ஃபேனில் இருக்க காயிலும் காப்பராக தான் இருக்கணும். ஏன்னா அதில் காயில் காப்பருக்கு பதிலாக அலுமினியம் போட்டிருந்தா அந்த ஃபேனை நான் 500 ரூபாய்க்கு கூட கொடுத்துருவேன். ஆனால் அது ஹீட் ஆகி காயில் வேஸ்ட்டாக போயிடும். அது வேஸ்ட். அப்படி நான் சொல்கிற எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு டீலர் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா அவங்களோட கண்டென்ட்டை கொடுங்க. நான் அவங்கள்ட்டேருந்து பல்காக எடுத்து நீங்கள் வாங்குறதோட கம்மியாக வாங்கி நான் இன்னும் நம்மளோட கஸ்டமருக்கெல்லாம் இப்போ கொடுக்குற ப்ரைஸோட கம்மியாக கொடுத்துட்டு போகலாமே. ஒரு சர்வீஸ் மாதிரி இருந்துட்டு போட்டோம். நீங்கள் கமெண்ட் பண்ணதெல்லாம் தப்பு இல்லை, நான் என்கரேஜ் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணதை என்னோட பொருளை வாங்கிட்டு என்னை விட கம்மியாக கொடுக்குன்னு சொன்ன உங்களோட பொருளையும் வாங்கிட்டு 2டையும் கம்பேரிட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டுங்க கண்டிப்பாக. ஏன்னா உங்களோட ரெஸ்பான்ஸுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வேற விட்டுறோம். இப்போ உங்கள்கிட்ட வரேன். நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தவங்களோட மைண்டும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணும். அதில் ஒரு பொருளை வாங்குறதுல சிலரை நான் கவனிச்சது, ஒரு பொருளை பை பண்ணுறதுல எப்படிலாம் திங்க் பண்ணுறாங்கன்னு. இப்போது எப்படி சொல்கிறது, கஷ்டப்படுற பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்றான்னு வைங்க. அவன் அந்த பொருளை ஒரு குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது வாட்ச் பண்ணியிருப்பான். அது என்னென்ன பண்ணும், எப்படி இருக்கும், இதெல்லாம் பண்ணுமா, அதெல்லாம் பண்ணுமா, எவ்வளோ அதோட ப்ரைஸு, அதை அந்த ப்ரைஸிங்கே ஒரு 10-15 இடத்துல கேட்டிருப்பான். இங்கே எவ்வளோ சொல்கிறாங்க, அங்கே எவ்வளோ சொல்கிறாங்கலாம். இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த பொருளோட விலையை எப்படின்னா அந்த பொருளுக்கான உரித்தான விலையை, இப்போ 500 ரூபா ஒரு பொருளோட விலைன்னா அதில் அவனோட ப்ராஃபிட் இதெல்லாம் வச்சு ஒரு 550 ரூபா சேல் பண்ணுறான்னு வைங்க. அந்த விலை கரெக்டான விலையாக பார்த்து வாங்குவான். அந்த பொருளோட ஒர்த்தினஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ப்ரைஸை கொடுத்து வாங்குவான். அது ப்ரைஸை கூட இருக்கோ கம்மியாக இருக்கோ அது அடுத்த பிரச்சனை. அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொல்லாதவன் படத்தில் தனுஷ் பைக் வாங்க போவார். அதை நிறைய தடவை பார்த்து ஒட்டி ரெண்டு பண்ணிலாம் வாங்குவாங்க அந்த பைக். இப்போ அடுத்த கேட்டகரி என்னன்னா ஹையர் கிளாஸ் பீப்புள்ஸ் அப்படி வச்சுக்கலாம். அப்படி இருக்கவங்க ஒரு பிஸ்னஸில் இருக்கவங்க அப்படின்னா பார்த்தோம்னா அவன் வந்து இப்போ எப்படி தேடுவாங்கன்னா ஒரு பொருள் வந்து ரொம்ப கம்மியாக வாங்கணும்னு தேடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காப்புல கொடுக்க முடியாத விலைக்கு அந்த பொருளை வாங்குவார். கொடுக்க முடியாத விலைக்கு ஒரு பொருளை வாங்கினா அதை எப்படி வாங்கி கொடுப்பான். இப்போ எக்ஸாம்பிளாக அதே தான், ஒரு பொருளோட விலை 500 ரூபா. அதுக்கு அவன் அந்த பொருளை வாங்கினது, சின்ன இடத்தோட வாடகை, ட்ராவலிங் சார்ஜு அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே தான் அவனோட ப்ராஃபிட்டை வச்சு விற்பான். ஒரு 550 ரூபாய்க்கு விற்கிறான்னு வைங்க. அதை நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கலாம்? அவனோட ப்ராஃபிட் ஒரு 30 ரூபா இருக்குன்னா அதை கம்மி பண்ணலாம். அந்த 50 ரூபா வந்து அது செலவு கணக்கில் போய்டும், அது வராது. 550 ரூபா வரைக்கும் நீங்கள் அவன்கிட்ட பேரம் பேசியே என்ன பண்ணியும் வாங்கிக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 550 ரூபா கம்மி பண்ணுறது பிரச்சனை இல்லை, அவன் வாங்கின 500 ரூபாயிலேருந்து கம்மி பண்ணுவாங்க. 400 ரூபா 450 ரூபாய்க்கு கேட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து தான் வருது இந்த ஃபர்ஸ்ட் காப்பி டூப்ளிகேட் இதெல்லாம். அவர் வாங்கினாப்புல ஒரு பொருள், அது அவர் பேர் சொல்ல விரும்பல, என்ன பொருளோ அந்த பொருளை வாங்கினாரு. அது நல்லா தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 3 மந்த்தில் கெட்டு போயிடுச்சு. அதுக்கு வந்து சர்வீஸுக்கு வராங்க. அந்தவன் கம்மியாக கொடுத்தவன் வந்து கம்பெனியில் ஃப்ரீ சர்வீஸ் வந்து அவனுக்கு பண்ணி கொடுக்கல. ஃப்ரீ சர்வீஸ் இல்லாமல் அவருக்கு அது பே பண்ணி அந்த சர்வீஸை பண்ணுறாரு. இப்போ பார்த்தோம்னா அவர் வாங்கினதோட அந்த சர்வீஸை சேர்த்தோம்னா அந்த வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் வச்சிருந்தால அவன் சொன்ன ப்ரைஸை தாண்டி போயிடுச்சு. அவன் சொன்னதோட ஒரு 10 மடங்கு அதிகமாக போயிடுச்சு. இந்த மாதிரி தான் சில பேர். எக்ஸாம்பிளாக இந்த எல்இடி பல்ப் இருக்குல்ல, எல்லார் வீட்லையும் இருக்கும், அது சொல்லி வச்சா புரியும்னு நினைக்கிறேன்.
9 வாட்ஸா 8 வாட்ஸா இருக்கும். அந்த எல்இடி பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா. லோக்கல் எவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரியாது. 50 ரூபா அதோட விலை. 50 ரூபாய்க்கு வாங்கினோம்னா அது ஒரு வருஷத்துக்கு நல்லா ஓடும் கண்டிப்பா. கிட்டத்தட்ட ஒரு 11 மாசமாவது ஓடிடும் கண்டிப்பா. அது வரைக்கும் கெட்டு போகாது. அது என்ன கணக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கெட்டு போயிடும். அது 50 ரூபா கொடுத்து வாங்க முடியாதவங்க புத்திசாலித்தனமா யோசிக்கிறேன்னு நினைச்சு இந்த 15 ரூபா 12 ரூபாய்க்குலாம் பையன் 60 வாட்ஸ் மஞ்சள் கலர் பல்ப் அந்த பல்ப் வாங்கி போடுவானுங்க. அது ஆனால் 3 மாசத்துல கெட்டு போயிடும். அதிகபட்சம் 6 மாசம். அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா நீங்க 6 மாசத்துல போனாலும் ஓகே. வருஷத்துக்கு 2 வாட்டி வாங்கலாம். 30 ரூபா ஆகும் பல்ப். அதோட கரண்ட் பில் ஆனால் இந்த எல்இடி பல்பை விட கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக தான் கன்சியூம் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட அதிகமாக போயிடும். ஆனால் இது அவங்களுக்கு புரியாது. சொன்னாலும் புரிஞ்சு விட்டானுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மிச்சம் பண்றோம்னு நினைச்சு வீணாக்குற சிலர். ஒருத்தட்ட நம்ம கம்மியா வாங்கிட்டோம்னு நினைச்சு தரமில்லாத பொருளை வாங்குற சிலர். இதுல ஒருத்தரை பத்தி எனக்கு தெரியும். அது கொஞ்சம் லென்த்தா போகும். நான் அதை அப்புறமா சொல்றேன். இப்ப நம்மளோட ஃபேன் கதைக்கு வருவோம். அந்த ஃபேன் நான் 1740 ரூபாய்க்கு சேல் பண்றேன்னா எனக்கு அதுல 50 ரூபா தான் ப்ராஃபிட் சொன்னேன்னா அது வந்து 1600 ரூபாய்க்கு 600 சம்திங்க்கு எனக்கு வருது. அது கூட நான் இப்போ உங்களுக்கு சேல் பண்றேன்ல வெப்சைட்ல, அந்த வெப்சைட்டோட ஃபீ இருக்கு. அதுக்கு மேல நான் பேக்கிங் சார்ஜ், அதுக்கு மேல டெலிவரி சார்ஜ் நீங்க 2000க்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா 2 பீஸ் வாங்கினீங்கன்னா நான் தான் போடுற மாதிரி இருக்கும் அந்த டெலிவரி சார்ஜ். இதெல்லாம் போக எனக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கும். அதுக்கப்புறம் உனக்கு ப்ராஃபிட் நினைக்கிறீங்களா? ப்ராஃபிட் எடுக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு 2 மெத்தட் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. அந்த பொருளோட விலை 500 ரூபாய். என்கிட்ட 10 குவான்டிட்டி இருக்கு. அதே மாதிரி ஒரு ஷோரூம் அப்படி வச்சுக்கலாம். ஷோரூம்ல இருக்கிறவங்கள்ட்ட 10 குவான்டிட்டி இருக்கு. அதோட விலையும் 500 ரூபாய். அதாவது பையிங் ப்ரைஸ், நாங்க வாங்கின ப்ரைஸ் 500 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதை நான் உங்கள்கிட்ட சேல் பண்ணும்போது 50 ரூபா ப்ராஃபிட் வச்சு 550 ரூபான்னு சேல் பண்ணேன்னா எனக்கு ஒரு நாள்ல 10 கஸ்டமர்ஸ் அந்த 10 பீஸா எடுத்துருவாங்க. ஸோ என்னோட ப்ராஃபிட் ஒரு நாள்ல 500 ரூபாய். அதே அந்த ஷோரூம்ல இருக்கிற அவர் வந்து டபுள் ரேட் வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. 500 ரூபா பொருள் 500 ரூபா ப்ராஃபிட் வச்சு 1000 ரூபான்னு சேல் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட சிலர் வந்து வாங்குவாங்க, சிலர் போயிடுவாங்க. அதனால ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் விற்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு அவருக்கு 500 ரூபா ப்ராஃபிட். ஆனால் அந்த 10 ப்ராடக்ட் சேல் ஆகிறதுக்கு 10 நாள் ஆகும். எனக்கு ஒரே நாள்ல 500 ரூபா ப்ராஃபிட். ஆனால் 10 ப்ராடக்ட் சேல் ஆயிடுச்சு. நீங்க எனக்கு என்ன வேணும்னா ஒரே நாள்ல எனக்கு அவ்வளவு பெரிய ப்ராஃபிட்லாம் தேவையில்ல. அதை நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை. எனக்கு என்ன தேவைன்னா எனக்கு ப்ராஃபிட், எனக்கு வரப்போற ப்ராஃபிட் வந்துட்டு தான் இருக்க போகுது. அவருக்கும் ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் ப்ராஃபிட், எனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா தான். ஆனா அவருக்கு என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் தான் சேல் ஆகும், எனக்கு ஒரு 10 பீஸ் சேல் ஆகும். ஸோ என்கிட்ட 10 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர்ஸ்னா ஒரு 10 நாள்ல அதை விட்டு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு 100 கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. எனக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். ஸோ ப்ராஃபிட் முக்கியம் இல்லை. அவர் கிடைக்க போகுது எனக்கு கிடைக்க போகுது. அவ்வளவுதாங்க. ரொம்ப பேசிட்டேனோ? நான் பேசினது கரெக்டுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்ல பண்ணுங்க. ப்ராஃபிட் ஏதாவது ஹையா இருந்தாலும் லோவா இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரியே சொல்லுங்க. அவர்னால தானே இந்த வீடியோ வந்துச்சு. அவர் சொன்னது தப்பு இல்லை, கம்பேர் பண்ணாம சொன்னது தான் தப்பு. ஓகே, பை பை.